இந்த விழாவின் கதாநாயகன் திரு முருகேசன் சார் இன்று மட்டும் கதாநாயகன் இல்ல, எப்போதும் கதாநாயகன் தான். இவர் வீர நடை போட்டால் நாட்டாமை, விசுகு விசுகி நடந்தால் புஷ்பா, கம்பீரம் காட்டினால் கேப்டன், கனிவு காட்டினால் முத்து. இவர் எப்போதும் நம்முடைய சொத்து. இவரை பற்றி ஒரு சிறிய அறிமுக உரை மூலம் அறிமுகம் ஆகும் இருக்கும். இவர் நமக்கெல்லாம் தெரிந்த முகம், புன்னகையால் மலரும் முகம். அப்பா சின்னசாமி, அம்மா எல்லம்மாள் அவர்களின் 7வது மகனாக, அதாவது கடைசி புதல்வனாக பிறந்தார். இவரது குடும்பம் விவசாய குடும்பம். இவர் பிறந்து வளர்ந்தது வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி தாலுகாவில் உள்ள சிங்கனாங்குப்பம் என்ற சிற்றூர். அழகான மலை சூழ்ந்த இந்த இடம் ஆந்திர மாநிலத்துக்கு அருகில் உள்ளது. இவர் தனது ஆரம்ப படிப்பை தனது சொந்த ஊரிலும் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை அம்பலூரில் உள்ள கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் படித்தார். இவர் பிறந்த சிக்கனாங்குப்பம் என்ற ஊருக்கும் அம்பலூருக்கும் இடையில் பாலாறு வரும். பாலாற்றில் தண்ணீர் இல்லாத போது நடந்து செல்வார். பாலாற்றில் தண்ணீர் பெருக்கெடுக்கும் போது கொப்பரையில் சென்று படித்துள்ளார். 11 மற்றும் 12ஆம் வகுப்பை வாணியம்பாடியிலும் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இஸ்லாமிய கல்லூரியில் முடித்தார். இவரின் கல்லூரி படிப்பின் போது தமிழ் துறை தலைவராக கவிக்கோ திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள் பணியாற்றினார் மற்றும் தமிழ் பேராசிரியராக திரு அப்துல் காதர் அவர்கள் பணியாற்றினார். திரு அப்துல் காதர் அவர்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் மட்டுமன்ற பட்டிமன்ற பேச்சாளரும் கூட. நமது துறைமுகத்திலும் பட்டிமன்றம் நடத்தியுள்ளார். திரு முருகேசன் சார் அவர்களுடைய அண்ணன் திரு வேணு அவர்கள் சென்னையில் வசித்ததால் 1987ஆம் ஆண்டு சென்னையில் காலடி எடுத்து வைத்தார். தாய்மாமன் திரு முனிவேலு என்பவர் இந்தியன் கேஸ் டீலர் மற்றும் ஆல் இந்தியா அசோசியேஷன் ஃபெடரேஷன் தலைவராக இருந்தார். அவருடைய பணியில் மேலாளராக பணியில் சேர்ந்தார். 1989ஆம் ஆண்டு திருமதி அனிதா என்ற தனது அக்கா மகளை திருமணம் செய்து வைத்தார்கள். இவர்களுக்கு 3 பெண் குழந்தைகள், வேணி, அஸ்வினி மற்றும் வேதப்பிரியா. முதல் 2 மகள்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது. முதல் மாப்பிள்ளை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் பயோசைன்ஸில் போஸ்ட் டாக்டரேட் பட்டம் பெற்றுள்ளார். தற்போது SRM கல்லூரியில் விரிவுரையாளராக உள்ளார். 2வது மாப்பிள்ளை MBA முடித்துவிட்டு HR மேனேஜராக உள்ளார். இவர் தம் சகோதரிகள் திருமதி ருக்மணி, கலா, வனஜா அவர்களின் கணவர்கள் தெய்வ திரு சின்னசாமி, நாதன், துரைராஜ் ஆகிய 3வரும் இவரின் படிப்பு முதற்கொண்டு பல்வேறு உதவிகளையும் செய்து ஆலோசனைகளை வழங்கி இவர் தம் இந்த நிலையை அடைய வித்திட்டார்கள். அதை போல அவர் தம் தாய்மாமன்கள் உதவியும் ஆலோசனையும் அவ்வப்போது கிடைத்ததால் இந்த அளவிற்கு முன்னேறியுள்ளார். தற்போது தனது இளைய மாமா திரு எல் பழனிசாமி, ரிட்டையர்ட் FCI டெப்டி மேனேஜர் ஃபினான்ஸ் மற்றும் வழக்கறிஞர் அவர்களின் ஆலோசனைப்படி தன்னுடைய குடும்பத்தில் நடைபெறும் பொறுப்புகளையும் ஒவ்வொரு முடிவையும் எடுத்து செயல்படுகிறார். இவர் ஆபரேஷன் டிவிஷன், கமர்ஷியல் டிவிஷன், சேல்ஸ் வேர்ஹவுஸ் மற்றும் சேஃப்டி ஆபீஸில் பணியாற்றியுள்ளார். இவரின் பணி தொடக்கமும் முடிவும் ஆபரேஷன் டிவிஷன் என்பது தனி சிறப்பு. 2009, 10, 11 சேஃப்டி வீக் செலிப்ரேஷனை சேஃப்டி ஆபீசர் திரு சித்தையன் அவர்களின் ஆலோசனைப்படி அனைவரையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தினார். இதனால் இவர் சேஃப்டி முருகேசன் என்ற புனைப்பெயரை பெற்றார். துறைமுகத்தில் இவரின் பணி சிறப்பாக அமைந்தது போல முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் இறைவனின் வாக்குக்கேற்ப இனிவரும் காலங்களிலும் வருஷங்களிலும் சீரும் சிறப்புமாக நோய் நொடி இல்லாமல் சுகத்தோடும் பலத்தோடும் குடும்பத்தாரோடு சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை டிராபிக் டிபார்ட்மெண்ட் நண்பர்கள் சார்பாக வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக அறிமுக உரை வழங்கிய சகோதரி மனோகரிக்கு மனமார்ந்த நன்றிகள்.